போன மாசம் என் ஃப்ரெண்டுக்கு கேரளா நம்ம ப்ராடக்ட் ஜெனரல் போய் கொடுத்த ஃபர்ஸ்ட் சொன்னப்போ ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்களுக்கு ப்ராடக்ட் கொடுத்துட்டு பணம் எல்லாம் எது வேணாங்க, நான் பணத்துக்காக செய்யல, இது உங்க குடும்பத்தை காப்பாற்றணும், ஜஸ்ட் சும்மா இது யூஸ் பண்ணிக்கங்கன்னாரு. ஒரு 2000 கேள்வி கேட்டாங்க. 2000 கேள்விக்கு நீட்டா உட்காந்து பதில் சொன்னேன். அதுல ஒய்ஃபுக்கு வந்து சொரியாசிஸ், எந்த இடத்துல சொரியாசிஸ் இருக்கு காமிங்கன்னு பாத்துக்கிட்டேன். அவங்க வந்து 4 வருஷமா எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணி இருக்கிறாங்க, எவ்வளவோ ப்ராடக்ட் எடுத்திருக்கிறாங்க, ஒன்னும் ரிசல்ட் கிடையாதுங்க. அடுத்தது அவருடைய ஹஸ்பண்டுக்கு யாரை நான் தேடி போனனும், அவருக்கு வந்துட்டு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால். எப்பவுமே அவங்களோட பர்ஸ்ல இல்ல ஜோப்ல இங்கிலீஷ் மருந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க, டேப்லெட். இப்ப இது கொடுத்துட்டு வந்த அவங்க ஃபர்ஸ்ட் நம்பல, கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்ன, இந்த மாதிரிதான் எடுக்கணும், இப்படித்தான் எடுங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு வந்து கேரளா வந்து பெங்களூர் போன்ட்டேன் நானும் ஒய்ஃப். வந்த பின்னாடி ஃபோன் பண்ணாங்க, சார் ஒய்ஃபுக்கு சொரியாசிஸ் கம்மி ஆயிடுச்சுங்க சார், எனக்கு வந்து பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் 3மே லெவலுக்கு வந்துருச்சுங்க சார், 4 வருஷமா கண்ட்ரோல் வர்றது இப்ப வந்திருக்குதுங்க சார் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு உடனே அவங்க எனக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டு லிங்க் அனுப்பிச்சு அவங்க சைட்ல இருந்து 2 பேர்த்துக்கு கொடுத்தாங்க. அது நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க. பிளஸ் பெங்களூர்ல வந்துங்க ஒருத்தர் 64 வயசு கிராஸ் ஆயிருக்குதுங்க, அவங்களுக்கு ஸ்டோக் அடிச்சு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துல அவங்க வீடு, சொந்த வீடுல இருந்து எல்லாம் வித்து இந்த ஸ்டோக்குக்கு யார் யார் என்ன சொல்றாங்க எல்லாம் மருந்து எடுத்துட்டு வெறுத்து போய் வீட்டுல படுத்து இருந்தார். நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தாரு. அவரை பார்த்தா இப்ப பார்த்தா சின்ன ஒல்லி, ரொம்ப வயசான மாதிரி ஆயிட்டாரு. அப்ப அவங்க வீட்டுக்கு போய் இது எடுத்துக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்க. 2 பாக்ஸ் காலி பண்ணி இருக்கிறாங்க. இப்ப வந்து கை கால் மூவ்மெண்ட் இருக்குது, வீட்டுல கொஞ்சம் நடக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேச முடியாது, இப்ப பேசுறது கொஞ்சம் புரியுது. அவங்க உருது, ஹிந்தி பேசுவாங்க, வேற லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியாது, பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ரொம்பமே இந்த நம்ம உலகத்திலேயே எந்த மெடிக்கல் ஃபீல்டுலயும் கூட குணப்படுத்த முடியும், இங்க குணப்படுத்திட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்த விட ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் நமக்கு நாம நம்பணும், அடுத்தவங்க சொல்றாங்களேங்கிறதுக்காக எடுக்கக்கூடாதுங்க. என்ன காரணம்னா எனக்கு 555 சூப்பர் நம்பருங்க. இது 555 மறக்க முடியாதுங்க வாழ்க்கையில. எல்லாம் 3 ஸ்டார் வாங்குவாங்க, நான் 555 வாங்கியிருக்கிறேன். சுகர்ல கையும் காலு எரிச்சல், நைட்ல தூக்கம் இல்ல, உள்ளங்காலு உள்ளங்கை பாதம் நெருப்பு போட்டு ஊசி போட்டு குத்தணும், எப்படி இருக்கு அந்த குத்துற மாதிரி வலி, தலையில எல்லாம் வெடுக்கு வெடுக்குன்னு புடுங்கு, சரிங்களா. அப்புறம் எல்லா ஜாயிண்ட் பெயின், முட்டி வலி, பேக் பெயின், நைட்ல கண்ணை திறந்து அப்படி வெளிச்சத்தை பார்த்தா, லைட்டை பார்த்தா நெருப்பு மாதிரி கண்ணு எரியும். நைட்ல குறைஞ்சது 6 வாட்டி யூரின் பாஸ் பண்ணுவேன். ஒண்ணும் முடியாது, எது செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. இந்த எலக்சர் மிக்ஸ் வந்து எனக்கு நீங்க எடுத்துதான் ஆகணும்ட்டு யாரும் ரெஃபர் பண்ணல. யாரோ ஒருத்தர் நண்பர் எனக்கு அப்பப்போ வாட்ஸ்அப்ல வீடியோ போட்டுட்டே இருப்பாங்க, இது கூட பொய் தானா, ஏன் இந்த மாதிரி தவறான இதுக்கெல்லாம் எங்களை கூப்பிட்டு போறாங்கன்ட்டு கோபத்துல டிலீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் டிலீட் பண்ண போய் சிங்கிள் டச் ஆனது. நிஷா மேடம் எப்படி பிளான்டேஷன் தர்றாங்க அந்த வீடியோ கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ பாக்குற போது உடனே இன்னொரு செல்போன் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் உண்மையா, எல்லாமே 5 லாங்குவேஜ், கன்னடா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, 5 லாங்குவேஜ்ல யூடியூப்ல பார்த்தேன். 12 இன்கிரீடியன்ஸ் இல்லை, ஒரு லாங்குவேஜ்ல போய் சொல்லுவாங்க. 5 லாங்குவேஜ்ல 5 நாட்டுக்கு வருங்க, 5 கண்ட்ரில இருக்கிறவங்க எது போய் சொல்லுவாங்க. எல்லாம் பார்த்தா பிடிச்சது. எனக்கு வேணும்னு கேட்ட தரமாட்டேன்னாங்க. நிஷா மேடம்க்கு வந்து கனெக்ட் பண்ணாங்க. நிஷா மேடம் கூட அதே மாதிரிதான் பேசினாங்க. இல்ல சார் நீங்க மீட்டிங் அட்டெண்ட் ஆகுங்க, அப்புறம் நீங்க வாங்கிக்கிங்கன்னு ரொம்பவே அடம் பிடிச்சி எனக்கு வேணும்னு சொல்லி நான் வாங்கி இதோட ரிசல்ட் அனுபவிச்சு நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. டிரைவர் நவீன் குமாரா இருந்தது வந்து இங்க டாக்டர் நவீன் குமாரா மாறிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இங்க வந்துங்க நான் சொல்லக்கூடிய வார்த்தை, நண்பர்களே, நீங்கள் முடங்கி கடந்தால் உங்களை சிலந்தை கூட சிறை பிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயமலை வழி கொடுக்கும், வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டுன்னு தலைமுறை, காசு பணம் மணி துட்டு பங்களா எதை தாண்டி நம்ம ஒரு குடும்பத்துக்கு நல்லது செய்ய நினைக்கிறீங்களா,
நம்ம எலக்சர் மிக்ஸ் கொடுத்து கரெக்டா அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாங்க அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்குங்க. கடவுள் எங்கேயுமே இல்லைங்க. நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கிறாங்க. அவங்க தாங்க தெய்வம். அந்த தெய்வத்தை காப்பாத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் நல்லது பண்ணுவாங்க. எத்தனையோ மக்கள்கள் கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக், நர்சிங் ஹோம் வச்சிருக்கிறாங்க. அது அவங்களோட ஓனா எந்த மருந்தும் கொடுக்கறது அவங்களுக்கு தெரியாது. எல்லாமே கெமிக்கல் மருந்து. அவங்க புக்ல என்ன படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்களே காப்பாத்திக்க முடியல. இதுல ஒரு முக்கியமான விஷயம், யுஎஸ்ல சொந்த ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறாங்க. கேரளாவுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல. இந்த எலக்சர் மிக்ஸ் கொடுத்த பின்னாடி அப்பதான் வாய் திறந்து சொல்றாங்க, எனக்கு தூக்கமே வர்றதில்ல, பாடி எல்லாம் பெயின், என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் வேலை செய்யல, நானே டாக்டர், எனக்கே என்னால ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியலன்னா ஒண்ணு அவங்களுக்கு 4 எலக்சர் மிக்ஸ் கொடுத்த நம்பர் 1 நெகட்டிவ் பர்சன். எனக்கு காசு வேண்டாங்க, சரியானால் உங்க குடும்பத்தை காப்பாத்திக்குங்க, இந்தாங்க வச்சுக்கணும் கொடுத்த அவங்க எடுத்துட்டு 1000 டேங்க் சொல்லி இருக்கிறாங்க. நன்றி நன்றி. இதெல்லாம் இந்த நன்றி எல்லாமே போகக்கூடியது 2 பேத்துக்கு. ஒண்ணு என்னோட அப்ளைன் அபு தாஹிர், அடுத்தது நிஷா மேடம். காரணம், என்னால சொல்லி கொடுக்கணும், அவங்கள கொண்டு மீட்டிங்ல உட்கார வைப்பா. ஸ்மூத்தா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பார்த்தவங்க எல்லாமே பிரமிச்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. 2 கண்ணுகள் எனக்கு, ஒன்னு அபு தாஹிர், ஒன்னு நிஷா மேடம். இவங்க 2 பேரு நான் செஞ்ச புண்ணியத்துக்கு கிடைச்சிருக்கிறாங்க. நன்றி நன்றி எல்லாருக்கும்.